गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பெயரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பெயரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாய் கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன்கிழமை ஜூலை மாதம் 18ஆம் தேதி, நந்தன வருஷம் ஆடி மாதம் 3ஆம் தேதி, புனர்பூச நட்சத்திரம். காலையிலே 10 மணி 10 நிமிடம் வரை திருவாதிரை
நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு ஆரம்பித்து நாள் முழுவதும் புனர்பூச நட்சத்திரம். இன்று ஆடி அமாவாசை. இன்றைய திதி அமாவாசை. ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசையை சற்று சிறப்பு வாய்ந்தது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த இரண்டும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இன்றைய தினம் ஆடி அமாவாசை. தந்தை இல்லாதவர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும். தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி கேட்டார், மாமனார் உயிரோடு இல்லை, ஆனால் என்னுடைய தந்தை உயிரோடு இருக்கிறார், நான் அமாவாசை என்று வீட்டிலே கும்பிட வேண்டுமா என்று கேட்டார். கண்டிப்பாக செய்ய வேண்டும். கணவருக்கு எதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் மனைவிக்கும் பொருந்தும். ஆண்கள் தந்தை உயிரோடு இல்லாதவர்கள் இந்த நாளிலே தங்களுடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக, அவர்களின் ஆசி கிடைப்பதற்காக செய்யப்படுகின்ற எள்ளும் தண்ணியும் ஊற்றி செய்வார்களே, அதற்கு பெயர்தான் தர்ப்பணம். அதை செய்ய வேண்டும் இந்த நாளிலே. ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்ய வேண்டும். அப்படி முடியாதவர்கள் ஆடி மாதத்திலும் தை மாதத்திலுமாவது செய்வார்கள். ஏனென்றால் ஆடி மாதம் தட்சிணாயனத்திலே வருகின்ற முதல் மாதம், தை மாதம் உத்தராயணத்திலே வருகின்ற முதல் மாதம். ஆகவேதான் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கும் தை மாதத்தில் வரும் அமாவாசைக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறோம். இன்றைய தினம் ஆடி அமாவாசை. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு சுக்கிரன் கேது, மிதுனத்தில் புதன் சந்திரன், கடகத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய் சனி, விருச்சிகத்தில் ராகு. மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரிவர ஆற்றுவீர்கள். இறை அருள் கிடைக்கும். மகான்களின் ஆசி கிடைக்கும். முன்னோர்களின் ஆசி கிடைக்கும். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். புனித தல வழிபாடுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். புனித தீர்த்தங்களிலே நீராடுகின்ற வாய்ப்பு ஒரு சிலரை தேடி வரும். இந்த நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். 3ஆம் இடத்து சந்திரன் என்பது மனதிலே ஒரு அமைதியை, மகிழ்ச்சியை, நிம்மதியை கொடுக்கின்ற ஒரு கிரக அமைப்பு என்று சொல்லலாம். தொழில் தொடர்பான புதிய திட்டங்களை எல்லாம் மனதிற்குள் வகுத்து வைத்துக் கொள்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். எப்படியெல்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம், எப்படியெல்லாம் தொழிலிலே புதிய யுக்திகளை கையாளலாம் என்பது பற்றியெல்லாம் நீங்கள் தீவிரமாக சிந்தித்து மனதிற்குள் திட்டம் தீட்டி வைத்துக் கொள்ளும் நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தன லாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் உங்களுடைய பொருளாதார தேவைகள் அனைத்தும் பூர்த்தி அடையும். எவ்வளவு பணம் வந்தால் உங்களுடைய உடனடி தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு பணம் வரும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மாலை நேரத்திலே ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்து சேரும். இந்த நாளிலே உங்களுடைய கடமைகளை வெகு சிறப்பாக செய்வீர்கள். அலுவலகத்திலே பணிபுரிவோருக்கு அங்கே பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே இருக்கும் சந்திரன் புதன் சேர்க்கை. ராசி அதிபதி புதனும் ஆட்சி பலம் பெற்று சந்திரனும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. ஆகவே இந்நாளிலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக ஆகும். ஒரு சிலர் பயணம் மேற்கொள்வர். ஆலயத்திற்கு சென்று இறை வழிபாடு செய்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். இந்நாளிலே நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. அமாவாசை நாளிலே அன்னதானம் செய்தால் மிகச் சிறப்பானது. அமாவாசை நாளிலே பசுக்களுக்கு
அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும். தான தர்மங்கள் நிறைய செய்ய வேண்டும். இந்த நாளிலே அத்தகைய தர்ம காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்னும் எண்ணம், அத்தகைய ஒரு ஆசை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதை செய்யலாம். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய கிரக சேர்க்கைகள் காரணமாக உங்களுக்கு பல திருப்பு முனையாக சில நன்மைகள் எல்லாம் நடைபெறும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்தும் நடைபெறுவது கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். அதிகாரம் அதிகரிக்கும். உங்களுக்கு வரம்புக்குட்பட்ட விஷயங்களை மட்டுமன்றி பிறருடைய வரம்புக்குட்பட்ட விஷயங்களும் சேர்த்து நீங்கள் கவனிக்க வேண்டி வரலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு பெருமளவிலே தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு ஒரு பெரிய தொகை வரும் வாய்ப்பு உள்ளது. கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன், ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சந்திரன். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள், புதிய பொறுப்புகள் வழங்கப்படுதல் போன்றவையெல்லாம் நிகழும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரியதொரு வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசி அதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கிறது, கேதுவோடு இணைந்திருக்கிறது என்பவையெல்லாம் ஒரு சுமாரான பலனை கொடுக்கக்கூடிய கிரக நிலவரம் தான் என்றாலும் 9ஆம் இடத்து புதன் சந்திரன், 10ஆம் இடத்து சூரியன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ஆரோக்கியத்திலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். மனதிலே மகிழ்ச்சி ஏற்படும். உங்கள் குடும்பத்து முன்னோர்களை நினைத்து அவர்களை மனதார நீங்கள் துதிக்க வேண்டிய நாள். இன்றைய தினம் ஆடி அமாவாசை. ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள் அனைவரையும் நினைத்து அவர்களுக்காக நீங்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்து அஞ்சலி செலுத்த வேண்டும். ஆண்கள் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பெண்கள் இவ்வாறு மனதார துதிக்க வேண்டும். பசுமாடுகளுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் அன்னமிட்டால் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும். ஆகவே இந்நாளிலே நீங்கள் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை, புல்லுக்கட்டு போன்ற மாட்டுத் தீவனங்களும் வாங்கி கொடுக்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். வறியார்க்கொன்றீவதே ஈகை. ஆகவே வறியவர்களுக்கு உணவளியுங்கள். இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாடு செய்து அனைத்து விதமான நலன்களும் பெறலாம். விருச்சிக ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்திலே புதன் சந்திரன் சேர்க்கை பெற்றிருக்கிறது. அஷ்டமாதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்காமல் உங்களுடைய அன்றாட கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் வலுவான நிலையிலே இருக்கிறது. புதனின் பார்வை ராசிக்கு படுகிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழிலிலே சில மாற்றங்கள் நிகழும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பணியிட மாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெறலாம் என தீர்மானித்து விடுவார்கள். விஆர்எஸ் வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். அலுவலகத்திலே உள்ள சூழ்நிலை சற்று அதிருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் என்பதால் இத்தகைய முடிவை ஒரு சிலர் எடுப்பார்கள். வேலையிலே மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நேரமாக இது இருக்கும். எனினும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதும் 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாயோடு இணைந்து
குருவால் பார்க்கப்படுவதும் நன்மை அளிக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலவரம். 8க்குடைய சூரியன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்ப்பது நன்மை அளிக்காது. 6ஆம் அதிபதி புதன் 6லே ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் நன்மை அளிக்காது. எனினும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் ஓரளவு அதிகமாக நடக்கும். 60% நன்மை நடக்கும் என்று சொல்லலாம். இந்நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும், புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதனோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். 6க்குடையவன் 6க்கு 12ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறது. ஆரோக்கியம் வெகு சிறப்பாக இருக்கும். வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி கிட்டும். கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் முற்றிலுமாக சரி செய்து விடுவீர்கள். உபரியாக வருமானம் வருகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான புதனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து 4ஆம் இடத்திலே இருக்கின்றன. ஆகவே அதிக அளவிலே உங்களுக்கு நற்பலன்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய தொகை வந்து சேரும். வீடு, மனை, நிலம் போன்ற அசையா சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு முயன்று கொண்டிருப்பவர்களுக்கு அது இப்பொழுது சாத்தியமாகும். இந்த நாளிலே நீங்கள் அட்வான்ஸ் வாங்கலாம். ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் மட்டும்தான் செய்யக்கூடாது. மற்றபடி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணலாம். வீடை போய் பார்க்கறது, விற்பனை செய்வது, வாங்குவது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவது, அட்வான்ஸ் கொடுப்பது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது எல்லாமே ஆடியில் பண்ணலாம். கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. வீடு மாற்றம் தான் பண்ணக்கூடாது. சில பேர் ஆடினாலே அப்படியே ஒரு மாதத்துக்கு ஆடி போய் உக்காண்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆடி ஒன்றும் அப்படி ஒரு கெட்ட மாதம் இல்லை. ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க, கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டாங்க. கல்யாணத்தை பற்றி பேசாமலே இருக்கணும் அப்படின்னு அப்படி எதுவும் சட்டம் கிடையாது. திருமண முயற்சியில் ஈடுபடலாம். வீடு வாங்கும் முயற்சியில் அல்லது விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல வரன் வந்துன்னா போய் பார்க்கலாம். ஆடியில் போய் பார்க்கலாம். ஜாதக பொருத்தம் பார்க்கலாம். பெண் பார்க்க போகலாம். திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம். நிச்சயதார்த்தத்தை அப்புறம் பண்ணணும். அதே போல வீடு வாங்குவதோ அல்லது விற்பதோ செய்வதாக இருந்தால் போய் வீட்டை போய் பார்க்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வாங்கி லீகல் ஒப்பீனியன் வாங்கலாம். நோ என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம். அட்வொகேட் கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்கலாம். அட்வான்ஸ் கொடுக்கலாம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். எல்லாம் பண்ணலாம். ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட இந்த மாசத்துல பண்ணலாம். கிரகப்பிரவேசம் மட்டும்தான் ஆடியில் செய்யக்கூடாது. திருமணம் மட்டும்தான் ஆடியில் செய்யக்கூடாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலே ஏதோ ப்ராப்பர்ட்டி வித்து பணம் வரும். யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகள்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிரியருடன். அனுஷ நட்சத்திரம் அப்படின்றது பெண் குழந்தைகள் பிறக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லுவான். தோஷமில்லாத நட்சத்திரம்னு சொல்லுவான். மகா மந்திரங்களில் பெருமையாக சொல்லக்கூடிய மந்திரங்கள் சிலது உண்டு. ஸ்ரீ சுத்தம் மகாலட்சுமியோட பெருமையை பறக்க பேசுறது. இந்த மகாலட்சுமி அமிர்தத்தாரியை பொழியக்கூடியவர். இந்த மந்திரத்தை மகாலட்சுமியை ஜபித்து தான் குபேரன் வந்து திரண்ட செல்வத்தை அடைந்தான். நவநிதிகளுக்கெல்லாம் அதிபதி. பத்மநிதி, சங்கநிதி உள்பட நவநிதிகள் அத்தனைக்கும் இந்திரன் வந்து அதிபதி. அது அவங்களுக்கு தெரியும். மகாலட்சுமி அருள் கிடைச்சா இந்திர சம்பத்து தேடி வரும், குபேர சம்பத்து தேடி வரும், லக்ஷ்மி சம்பத்து தேடி வரும். இதில் வந்து இந்திர சம்பத்து அப்படின்றது 3 தலைமுறை தாங்கணுமா. குபேர சம்பத்து 7 தலைமுறை, லக்ஷ்மி சம்பத்து நிலைத்த இருக்கும் எத்தனை தலைமுறையாக இருந்தாலும். இதில் குபேர சம்பத்துன்றது தான் உங்களுக்கு சூதாட்டங்களாகவும் ஸ்பெக்குலேஷன்லையும் வருது. இந்திர சம்பத்து பதவியாலையும் உங்களுக்கு பலத்தாலையும் அடையிறது. லக்ஷ்மி சம்பத்து சுவாமி அருளால் கிடைக்கக்கூடியது, நிரந்தரமாக இருக்கும். இது பொதுவாக சொல்லப்போனால் உலகத்தில் வந்து பொருள் இல்லைன்னா உலகமே இல்லை. ஏன்னா நீங்கள் யாகாதி காரியங்கள் பண்ணால் கூட பணம் வேணும். பூஜை பண்ணோன்னா பூ வாங்கணும், பழம் வாங்கினாலும் காசு வேணும். பணம் இல்லைன்னா எதுவுமே உலகத்தில் இல்லை. அப்படியேப்பட்ட பொருளை தரக்கூடிய ஒரு அபூர்வமான மந்திரம் மகாலட்சுமியோட மந்திரம். இந்த மந்திரத்தை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
குறிப்பாக மகாலட்சுமி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் தொடர்ந்து பூஜை பண்ணி ஆயுள் முழுக்க பூஜை பண்ணால் தேஜஸ் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பான், குழந்தை பேர் வரும், குழந்தைகளுக்கு நல்ல ஞானம் இருக்கும், அந்த வீட்டில் அழுகுறவுகளே இருக்காது, சந்தோஷங்களே எப்பயும் இருக்கும். கடங்காரன் கதவு தட்டவே மாட்டான். இப்போ காலிங் பெல் வந்துட்டு நினைக்காதீங்க, காலிங் பெல்லையும் அடிக்க மாட்டான், பயப்படாதீங்க. இந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணால் கடன்காரன் காலிங் பெல்லையும் அடிக்க மாட்டான், கதவையும் தட்ட மாட்டான். அதனால் எதுக்கு சொல்ல வரோம்னா, கடன் என்ற வார்த்தை வீட்டில் வரவே வராது. இந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணால் அமங்கலமான எதுவுமே அந்த இல்லத்தில் நடக்காது, மங்களகரமான காரியங்கள்லாம் நடக்கும், குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருப்பாள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாள், செல்வங்கள் மேலே மேலே வரும், சாந்தி தரும். இந்த அபூர்வமான மந்திரத்தை அனுஷ நட்சத்திரக்காரர்கள் லக்ஷ்மியை பூஜித்து செய்யலாம். கொஞ்சம் மந்திரங்கள் என்ன தெரிஞ்சால் ஸ்ரீ சுத்த பாராயணம் பண்ணலாம், ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். லக்ஷ்மி தந்திரம்ன்ற நூல் மகாலட்சுமியை பற்றி சொல்கிறது. பெருமாளை சேவிக்கணும்னா லக்ஷ்மி அருள் இல்லைன்னா முடியாது. தாயார் தானே பெருமாளை எடுத்து சொல்வா, ஏதாவது ஒன்றா நீங்கள் அம்மாண்ட போய் சொல்லுவீங்க, அம்மா தான் அப்பா கிட்ட போய் சொல்வா. அதனால் அது மாதிரி மகாலட்சுமின்றது தாயார் இல்லையா, அதனால் இந்த மகாலட்சுமியை பூஜிக்கிறவளுக்கு சகல சௌக்கியமாக வரும். சரி, நான் அனுஷ நட்சத்திரம் இல்லை, நான் கேட்ட நட்சத்திரம் இல்லை, நான் மூல நட்சத்திரம், நான் பண்ணலாம். இந்த அனுஷத்தை தவிர மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களும் மகாலட்சுமியை பூஜித்தால் பொதுவாக அந்த மந்திரத்துக்குரிய பலனை அடைய முடியும். இந்த மந்திரத்துக்குரிய பலன் என்ன? லக்ஷ்மி மந்திரத்தை ஜபித்தால் பெரிய செல்வம் கிடைக்கும், லாட்டரி சீட்டில் விழுது, ஸ்பெகுலேஷனில் கிடைக்கிறது, அது மாதிரி நமக்கு வராத பணம், தடைப்பட்ட பணம் வருது, கடன்கள் அடைகிறது, இதெல்லாம் லக்ஷ்மி அருள் இல்லையே, அது எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால் இந்த தொலைக்காட்சியில் தெரிகிற இந்த மந்திரத்தை எழுதிக்கிங்க, 108 ஊர் ஜபம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை காத்தால 6லேருந்து 7 சுக்கிரவாரையில் இந்த மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கலாம். தொலைக்காட்சியில் தெரியுது எழுதிக்கிங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்ததால் லக்ஷ்மி பூஜையை தொடர்ந்து செய்யலாம். மற்றவர்கள் 45 நாட்கள் அல்லது 90 நாட்கள் ஜபிக்கலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிற அந்த மந்திரத்தை எழுதிக்கோங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌ போட்டிங்களா? ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌ. இது சௌ அப்படி போட்டு 2 புள்ளி வைக்கும்போது உச்சரிக்கும் போது எப்படி பண்ணணும்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் அப்படின்னும் போது இம்முன்ற வார்த்தை வரும். சௌ அப்படின்னா இம்முன்ற வார்த்தை வரும். சௌஹா அப்படின்னு பண்ணக்கூடாது, சௌம் அப்படின்னு உச்சரிக்கணும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சௌம். ஜகத் பிரசூத்யை நமஹா, ஜகத் பிரசூத்யை நமஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. இஷ்ட சித்திகள், பொருள் நல்லா தேடி வரும். பொதுவாக பணம் நிறைய கிடச்சி நிறைய தான தர்மங்கள் செய்தால் அடுத்த ஜென்மா உயர்ந்ததாக இருக்கும், அல்லது ஜென்மாவே இல்லாத மோட்சம் கிடைக்கும்னு தான். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மட்டும்தான் நம்மோட வரும். ஒரு நன்னா தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் நம்மோட வருமே தவிர வேறு பட்டமோ பதவியோ புகழோ அல்லது நமக்கு கிடைத்திருக்கிற தேஜஸோ நம்மளோட வராது. ஒரு மனிதன் அடைந்த புகழோ பிரகாசமோ தேஜஸோ பதவியோ பட்டமோ சரீரத்தோடு போயிடும். அவன் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மட்டும்தான் ஆத்மாவோட வரும். அதனால் அந்த தான தர்மங்கள் செய்யணும்னா அதுக்கு பொருள் வேணும். அந்த பொருள் வேணும்னா லக்ஷ்மி அருள் வேணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் ஒரு முக்கியமான மந்திரத்தோடு நாளைக்கு சந்திக்கலாம். மங்களானி பவந்து. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் கடந்த 2 வாரங்களாக மூல நட்சத்திரத்திற்கான கோவில்களை பற்றிய தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாமரம் தலவிருட்சமாக உள்ள கோவில்கள் என்று பார்த்தால் 15 அல்லது 16 கோவில்கள் கிட்டத்தட்ட இருக்கின்றன. பாடல் பெற்ற தலங்களிலே ஒரு 12 தலங்கள் உள்ளன. இதுவரை நாம் மாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட முக்கியமான சில கோவில்களை பற்றிய ஒரு மேலெழுந்த வாரியான சில தகவல்களை மட்டும் தெரிந்து கொண்டோம். முதலில் காஞ்சிபுரம் திருக்கச்சி ஏகம்பம் பற்றி தெரிந்து கொண்டோம். அதற்கு அடுத்ததாக திருவரமங்கை என்னும் தோத்தாத்ரி பெருமாள் திருக்கோவில் விளங்கும் நாங்குநேரி திவ்ய தேசத்தை பற்றிய தகவல்களை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக திருச்சி லால்குடி அருகிலே இருக்கும் மாந்துரை பற்றி பார்த்தோம். மயிலாடுதுறை தலத்திலே உள்ள அபயாம்பிகை மயூரநாதேஸ்வரர் கோவிலை தொடர்ந்து அதே பகுதியிலே உள்ள ஒரு பெருமாள் கோவிலை பற்றியும் பார்த்தோம். அடுத்ததாக மூல நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் என்னும் இந்த பகுதியை
இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு பூராட நட்சத்திரத்திற்கு போகலாம் என்று இன்றைய தினம் முடிவு செய்துள்ளேன். மூல நட்சத்திரத்தை பற்றி உள்ள சில தவறான கருத்துக்களை மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும். ஆண் மூலம் அரசாளும், பின் மூலமாக இருந்தால் எதிரிகள் நிர்மூலம் என்பதை சிலர் தவறாக புரிந்து கொண்டு பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு எதுவும் இல்லை. தாராளமாக மூல நட்சத்திர ஆண், மூல நட்சத்திர பெண் ஆகிய யாராக இருந்தாலும் நீங்கள் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் பொருந்துகிறதா என்று பார்த்து, நட்சத்திர பொருத்தம் மிகவும் அவசியம். இந்த நட்சத்திரம் பொருந்துகிறதா என்று பார்த்து, மூலம் என்பதால் அதை புறக்கணிக்காமல் நீங்கள் தைரியமாக திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யலாம். மூல நட்சத்திரத்திற்கு முதல் தசையாக வருவது கேது தசை என்பதால் கேது வழிபட்ட திருக்கேதீஸ்வரம் என்னும் இலங்கையிலே இருக்கின்ற, ஸ்ரீலங்காவிலே இருக்கின்ற சிவஸ்தலத்திற்கும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டும். ராசி அதிபதியாக வியாழ பகவான் வருவதால் வியாழக்கிழமைகளிலே மூலா நட்சத்திரம் வந்தால் அந்த நாட்களிலே இப்பொழுது நான் சொன்ன பரிகார ஸ்தலங்கள் என்று மாமரத்தை தலவிருட்சமாக கொண்ட ஸ்தலங்கள் சிலவற்றை பற்றி சொல்லியிருக்கிறேன். அந்த கோயில்களுக்கு மூல நட்சத்திரத்தன்று அல்லது வியாழக்கிழமைகளிலே சென்று வழிபடுவது மிகவும் விசேஷமாகும். எப்பொழுதுமே அவரவர் ஜன்ம நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் என்றைக்கு வருகிறது என்பதை பார்த்து வைத்துக்கொண்டு அந்த நாளிலே கோவிலுக்கு செல்ல வேண்டும். மற்ற நாட்களில் நாம் கோவிலுக்கு செல்கிறோமோ இல்லையோ, நமது நட்சத்திரம் வருகின்ற நாளிலே அவசியம் ஆலயம் தொழ வேண்டும். ஜென்ம நட்சத்திர கணக்குப்படிதான் பிறந்த நாளுக்கு போய் அர்ச்சனை செய்ய வேண்டும். டேட் ஆஃப் பர்த்தில் வேணா கேக் வெட்டுங்க. ஏன்னா அது இங்கிலீஷ் டேட்டு, வெள்ளைக்காரன் பழக்கம்லாம் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பண்ணலாம். பட் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருது, நாம் பிறந்த மாதத்திலே பிறந்த நட்சத்திரம் என்றைக்கு வருகிறது என்பதை பார்த்து வைத்துக்கொண்டு அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளிலே போய் கோவிலிலே சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் செய்வது அல்லது வீட்டிலே ஆயுஷ் ஹோமம் செய்வது போன்றவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். ஆயுள் விருத்திக்கு என சில கோவில்களெல்லாம் இருக்கின்றன. அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டால் ஆயுள் நீட்டிப்பு கிடைக்கும். ஜாதக ரீதியாக சற்று குறைவான ஆயுள் பலம் உள்ளவர்கள் கூட அத்தகைய கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் நல்லது. யமன் வழிபட்ட தலம் என்று ஒரு 9 தலம் இருக்கிறது. யமதர்மராஜா சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலங்கள் மொத்தம் 9. அந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வந்தால் ஆயுசு தீர்க்கமாக இருக்கும், ஆயுள் விருத்தி ஏற்படும். அந்த 9 தலங்கள் என்ன என்பதை இப்பொழுது சொல்கிறேன், அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். திருவாரூர் முதலாவதாக, திரு ஆரூர் என்னும் திருவாரூர். திருவாரூரிலே கமலாம்பிகை உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி என்னும் திருநாமத்தோடு அங்கே சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார். திருவாரூர். இரண்டாவதாக தர்மபுரம். தருமபுர ஆதீனம் என்று இருக்கிறது, அது அந்த ஊரில் தான் இருக்கிறது. தருமை என்று சொல்வார்கள். தர்மபுரம். யம தர்மராஜா வந்து வழிபட்டு சிவபூஜை செய்த தலம் தர்மபுரம். தர்மபுரம் மயிலாடுதுறை அருகிலே இருக்கிறது. மூன்றாவதாக ஸ்ரீவாஞ்சியம். அங்க யமனுக்கு சன்னதியே இருக்கு. ஸ்ரீவாஞ்சியம் நன்னிலம் குடவாசல் வழியாக கொல்லுமாங்குடி தாண்டி வந்தால் ஸ்ரீவாஞ்சியம் வரும். ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணத்திலிருந்தும் போகலாம். திருவாரூருக்கும் கும்பகோணத்திற்கும் இடையே நன்னிலம் வட்டத்திலே அமைந்திருக்கின்ற தலம் ஸ்ரீவாஞ்சியம். திருவாஞ்சியம் என்றும் இதை சொல்வார்கள். ஸ்ரீவாஞ்சியம் யமன் வழிபட்ட தலம். நான்காவதாக திருச்செங்காட்டாங்குடி. திருச்செங்காட்டங்குடி. திருக்கடையூர். சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிக்குவாங்களே எல்லாரும், மணி விழா கொண்டாடுவதற்காக செல்வார்களே அந்த தலம் திருக்கடையூர். அபிராமி அந்தாதி பாடப்பட்ட தலம். அங்கே அம்பாள் பெயர் அபிராமி, ஈஸ்வரன் பெயர் அமிர்தகடேஸ்வரர். திருக்கடையூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் கோவில் யமன் வழிபட்ட தலங்களுள் 5ஆவதாக வருகிறது. 6ஆவதாக திருவான்மியூர். சென்னை அடையாறிலிருந்து கடற்கரை ஓரமாக சென்றால் வருகின்ற ஸ்தலம் திருவான்மியூர்.
இது பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. தேவார பதிகம் பாடப்பட்ட 276 ஸ்தலங்களிலே திருவான்மையூரும் ஒன்று. யமதர்மராஜா மருந்தீஸ்வரரை வழிபட்ட தலம். சிவபெருமான் இங்கே மருந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பாள் திரிபுர சுந்தரி. 7வதாக திருப்பைஞ்சீலி. திருப்பைஞ்சீலிங்கிறது திருச்சியில் இருக்கு. திருச்சிக்கு அருகிலே இருக்கிறது திருப்பைஞ்சீலி. அதுவும் யமன் வழிபட்ட தலம். அது திருமண தடை நீக்கும் தலமாகவும் இப்பொழுது பிரபலமாகி உள்ளது. வாழை மரம் தலவிருட்சம் அங்கே. திருப்பஞ்சீலி அப்படிங்கிறது யமதர்மராஜா வழிபட்ட தலம். 8வதாக கருவேலி. 9வதாக தாராசுரம். இந்த 9 தலங்களும் யமதர்மராஜா வழிபட்ட தலங்கள். இந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டால் ஆயுள் நீட்டிப்பு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாளைய நிகழ்ச்சியிலிருந்து பூராட நட்சத்திரத்திற்கான கோவில்கள் எவை என்பதையெல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த மூல நட்சத்திர கோவில்களை சொல்லி முடித்ததும் எதற்காக யமதர்மராஜா வழிபட்ட தலங்களை பற்றி சொல்கிறேன் என்று சிலர் யோசிக்கலாம். அடுத்து வரப்போகும் பூராட நட்சத்திரத்திற்கு ஸ்ரீவாஞ்சியத்தை முதலில் சொல்லவிருக்கிறேன். அந்த ஸ்ரீவாஞ்சியத்தை பற்றி சொல்வதற்கு முன்பாக யமதர்மராஜா வழிபட்ட தலங்களை பற்றி எல்லாம் சொன்னேன். கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 கேதுவோட நட்சத்திரம். அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரங்களும் கேதுவின் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் யமதர்மராஜா வழிபட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கே எழுந்தருளியிருக்கின்ற அம்பாளையும் ஈஸ்வரனையும் வழிபட்டு விட்டு வந்தால் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறும் என்பதால் இந்த தகவலை இப்போது சொன்னேன். அடுத்தபடியாக நாளைய தினத்திலிருந்து பூராட நட்சத்திர கோவில்கள் ஆரம்பமாகிறது. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே, வைகரை வேளையில் சூரிய நமஸ்காரம், செந்தாமரை மலர் கோதுமையால் பரிகாரம். ஓம் ஜபா குசும சங்காஷம் காஷ்யபேயம் மகாத்யுதிம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். வைகரை வேளையில் சூரிய நமஸ்காரம், செந்தாமரை மலர் கோதுமையால் பரிகாரம். சூரியனார் கோயில் பரம் தரும் க்ஷேத்திரம், 7 பரிகளுடன் ரதமுள் வாகனம். சூரியனார் கோயில் வரம் தரும் க்ஷேத்திரம், 7 பரிகளுடன் ரதமுன் வாகனம். சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே. சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே, சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே.
அருணோதயனே ஆரியனே அருணோதயனே ஆரியனே எட்டு கோள்களை ஆழ்பவனே சூரிய நாராயணா சிவ சூரிய நாராயணா சூரிய நாராயணா சிவ சூரிய நாராயணா சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே நவக்கிரக தலங்களுள் சூரிய பகவானின் தலமாக போற்றப்படும் தலம் ஆடுதுறை. ரத வடிவான கருவறையில் சூரியன் அருளும் தலம். தென்னாட்டில் நவக்கிரகங்களுக்கு என தனித்தனியே சன்னதிகள் அமைந்த கோவில் இது மட்டும்தான் என்றே சொல்லலாம். சூரியன், உஷா, பிரத்யுஷா எனும் தன் தேவியருடன் நடுநாயகமாக கோவில் கொண்டிருக்க அவரை சுற்றிலும் மற்ற 8 கிரகங்களும் அவரை நோக்கியபடி அமைந்திருக்கிறார்கள். சூரிய பகவான் சன்னதியின் முன் சப்தா எனும் பெயர் கொண்ட குதிரை வாகனமாக உள்ளது. சப்த என்றால் 7. சூரியனின் குதிரைகள் 7 என்பது குறிப்பிடத்தக்கது. காலவர் எனும் முனிவரை கர்மாவிலிருந்து காப்பாற்றியதால் ஏற்பட்ட சாபம் தீர ஈசனை இத்தலத்தில் நவநாயகர்களும் தவம் செய்து வழிபட்டதாக தல புராணம் கூறுகிறது. வர்த்தமானோ நிவேதேன பிரம்மத்திஞ்ச இரண்யேனாசவிதாரதேனா தேவோயாதி புவனா விபஸ்யன். நவகிரக க்ஷேத்திரம், அதாவது சௌரம், இது பிரதான மூர்த்தி சிவசூரிய நாராயணமூர்த்தி. விநாயகர் அக்னி மூலையில் கோள் வினை தீர்த்த விநாயகர் என்ற நாமதேயத்தோடு வர பக்தர்களுக்கு கிரகங்களால் ஏற்படுற சிரமங்கள்லாம் குறைக்கிறதுக்காக அனுகிரகமூர்த்தியாக இருக்கார். சூரிய பகவான் உஷாதேவி சாயாதேவி சமேத சிவசூரிய பெருமான் அனுகிரகம் வர பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். சூரிய தசை, சூரிய பக்தி, சூரிய பார்வை, சூரிய சம்பந்தமாக இதர தோஷம் உள்ளவாள்லாம் இங்கே சூரியனார் கோவிலில் கோதுமை சக்கரை பங்கு வச்சு ஹோம பூஜைகள்லாம் செய்து அனுகிரகம் பெற்ற சகல காரியங்களும் சித்தியாகும். அதே போல் சூரியனுக்கு எதிர்க்க குரு பகவான் இருக்கார். குரு பார்வை வேணுங்கிறவா சூரியனார் கோவில் குரு பகவானுக்கு எலும்பிச்சம் பிரசாதம், கொண்டக்கடலை சுண்டல், ஹோம பூஜைகள்லாம் செய்தால் குருனுடைய பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் தென் பகவான் கீழே இறங்கி சனீஸ்வர பகவான் சன்னதி உள்ளது. சனீஸ்வர பகவானுக்கு எள்ளிஞ்சாதம், எள்ளு அடை, அர்ச்சனை, ஹோம பூஜைகள்லாம் செய்தால் சனீஸ்வரனை பார்வை சனீஸ்வரனுடைய கிரக தோஷங்கள்லாம் விலகி அனுகிரகம் உண்டாகுது. அதே போல் தென்பகுதி புதன் பகவானுடைய சன்னதி இருக்குது. வியாபாரம், கல்வி, தொழில் நல்ல நல்ல மூமெண்ட், நல்ல அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக அவருக்கு பயத்தம்பருப்பு பொங்கல் செய்து ஹோம பூஜைகள்லாம் செய்து பிரதட்சிண தரிசன பிரார்த்தனைலாம் செஞ்சால் அந்த பலன் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. அதுக்கு பக்கத்துலேயே சந்திர பகவான், அவருக்கு இந்த சீதள சம்பந்தமாக, அதாவது குளுமையான சிரமங்கள்லாம் வரவாடலாம் தையஞ்சாத நைவேதனம் பண்ணி அர்ச்சனை ஹோம பூஜைகள்லாம் செய்து பிரார்த்தனை செய்தால் சந்திரனால் ஏற்படுற தோஷங்கள்லாம் விலகி அனுகிரகம் உண்டாருது. அதுக்கு பக்கத்தில் கேது பகவான், வாயு தொல்லை, கைகால் பிடிப்பு, வாயுனால் ஏற்படுற தொல்லைகள்லாம் நீக்கிறதுக்காக அனுகிரகமாக இங்கே சூரியனார்கள் இருக்கார். அவர் கொள்ளு சாதம், கொள்ளு சுண்டல் நைவேதனம் பண்ணுறது, ஹோம பூஜைகள்லாம் செய்து பிரார்த்தனை செய்தால் கைகால் ஏற்படுற வாயுனால் ஏற்படுற தொல்லைகள்லாம் நீங்கி அனுகிரகம் உண்டாருது. இது போல சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் சுக்கிர திசை அடிக்குது, எனக்கு அதனுடைய பூர்ண பலன் கிடைக்கலன்னு சொல்கிறாள் இல்லையா, அவள்லாம் சூரியனார்களில் மொச்சக்கொட்டை, வெள்ளை மொச்சக்கொட்டை சுண்டல், வெள்ளை மொச்சக்கொட்டை சாதம் செய்து அபிஷேக ஆராதனை ஹோம பூஜைகள்லாம் செய்து பாராயணங்கள் சோஸ்திரங்கள்லாம் இங்கே சொன்னால் அந்த சுக்கிரனால் ஏற்பட வேண்டிய அனுகிரகங்கள், சுக்கிர திசையினுடைய முழு பலன் சூரியனார்களில் பிரதட்சிணம் பண்ணி தரிசனம் பண்ணால் கிடைக்கிறது. அதன் பக்கத்தில் ராகு பகவான், நரம்பு பிடிப்பு, நரம்பு இழுக்கிறது உள்ள சிரமங்கள்லாம் குறைக்கிறதுக்காக ராகு பகவான் சூரியனார் கோவில் இருக்கார், தனியாகவே இருக்கார். அதாவது இங்கே அபிஷேகம் பண்ணினா வெள்ளை வெளியேன்னு தான் பால் போகும், நீளமாக போகாது. அவருக்கு உளுத்த சம்பந்தம், அந்த களத்திர தோஷம், புத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்திக்கப்படுறதுக்காக இங்கே இருக்கார். அவருக்கு இந்த உளுத்தஞ்சாத நைவேதனம் பண்ணி ஹோம பூஜைகள்லாம் செஞ்சு பிரதட்சிண ஆராதனைகள்லாம் செய்து அனுகிரகம் பண்ண நிறையா பலன் கிடைக்கிறது. அதன் பக்கத்தில் சண்டிகேஸ்வரர், சௌரச்சண்டன்னு பேர்.
சூரியனுக்காக சண்டிகேஸ்வரர். சூரியன் ஏன் சண்டிகேஸ்வரர் வச்சுருக்காருன்னு சொன்னால் அவர் 24 மணி நேரமும் கவர்மெண்ட் வேலை ஏதாவது பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம செய்கிற பலன் பூரா அவருக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவர் வீட்டில் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி தரிசனம் பண்ணும்போது சண்டிகேஸ்வரன் சந்தோஷமாக பதில் சொல்லணும். அந்த பதிலை எப்போ அவர் கேட்கும், மத்தியானம் 1 மணிக்கு இங்கேருந்து சொல்லுவார் சூரிய பகவானுக்கு. அவர் ராத்திரி 1 மணிக்கு பதில் சொல்லுவார், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணினேன் என்று சொல்லுவார். அதனால தான் சூரியனார்கள் சௌரபூஜா பலந்தேகி தேஜச்சண்ட நமோஸ்துதே, தேஜச்சண்ட மூலியமாக எனக்கு இந்த பலனை கொடுங்கோ சொல்லி சண்டிகேஸ்வரனில் பிரார்த்தனை பண்ணுறது. பொதுவாக சூரியனார்களை பிரதட்சிணம் பண்ணி 10 சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி தீபங்கள் போட்டு நவகிரக பிரதட்சிணம் பண்ணி இந்த எருக்க மரத்தை விழுந்து கும்பிட்டோம்னா என்ன, இங்கே ஸ்தலவருஷம் எருக்க மரம், நமக்குள்ள தோஷங்கள்லாம் இழுக்கிறதுக்கு அந்த எருக்க மரத்துக்கு தான் பூர்ண பலன் கிடைக்கும். அந்த எருக்க மரத்தை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் கிரகதோஷங்களாக விலகி வீட்டில் எல்லா மங்கள காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். அதன் பக்கத்தில் துவஜாமரத்தில் பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். காலவ முனிவர் தனக்கு தன் ஜாதகப்படி தொழுநோய் வராமல் இருக்க நவக்கிரகங்களை வழிபட்டு அந்த வரத்தை பெற்றார். அதனால் நான்முகன் கோபம் கொண்டு ஈசனிடம் முறையிட, ஈசன் எல்லா உயிர்களுக்கும் பாவ புண்ணியங்களின்படி பலன்கள் தரவே உங்களை படைத்தோம், அதன் கடமையிலிருந்து தவறிய உங்களுக்கே தொழுநோய் பற்றட்டும் என சாபமிட, நவக்கிரகங்களும் அருகே உள்ள திருமங்கலக்குடி பிராணநாதரையும் மங்களாம்பிகையையும் வழிபட்டு வெள்ளையருக்கம் இலையில் தயிர் சாதத்தை மட்டுமே உண்டு தவமிருந்து இத்தலத்தில் சாந்த நிலையில் கோவில் கொண்டதாக தல வரலாறு கூறுகிறது. தங்களுக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து விடுபட நவக்கிரகங்கள் இங்குள்ள கோள் தீர்த்த விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டனராம். இவரை வணங்க கோள்களினால் ஏற்பட்ட இன்னல்கள் அகலும். மூலக்கருவறை தேர் போன்ற அமைப்பில் உள்ளது. தண்டி பிங்களன் எனும் துவார பாலகர்கள் சூரிய நாராயணரின் துவார சக்திகளாக அருள்கின்றனர். வாகனம் ஆயுதம் ஏதுமின்றி நவநாயகர்களும் புன்முறுவலுடன் தரிசனமளிக்கின்றனர். இத்தல ஈசன் காஷி விஸ்வநாதராக அருள இறைவி விசாலாட்சியாய் திகழ்கிறாள். ஜென்மசனி, 7.5 நாட்டுச் சனி, அஷ்டமச்சனி பாதிப்புக்குட்பட்டவர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு நிவாரணம் பெறுகின்றனர். கிரகங்களால் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் 12 ஞாயிற்றுக்கிழமைகள் இங்குள்ள நவத்தீர்த்தங்களிலும் நீராடி எருக்க இலையில் தயிர் சாதம் இட்டு உண்டு வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்குகின்றன. குழந்தை வரம் வேண்டுவோர் தூளி கட்டி பிரார்த்தனை செலுத்துகின்றனர். நவக்கிரகங்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் தரிசிக்க முடிவதும், நவக்கிரகங்களே மூலக்கருவறையில் அருள்வதும் இத்தலத்தின் மகிமையாகும். சூரிய பகவான் திருமண திருக்கோலத்தில் அருளும் திருத்தலம் இது. மாதம் தமிழ் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வசந்த மண்டபத்தில் சுவாமி எழச் செய்து சூரியனுக்கு உற்சவம் இருக்குது. மகாபிஷேகம், விசேஷமான அபிஷேக ஆராதனையெல்லாம் செய்யுது. இங்கே ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே ரொம்ப விசேஷம். சூரியனுக்கு உசந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஓம் சத்யே தரதசாப்தமானோ வேஷயன்னமிருதம் மத்யஞ்சா நிந்தயேன சிபிதாதேன தேவோஜாதி புவனா விபஸ்யன்ன அஸ்வத்வஜாதி வித்மஹே ரத்மனஸ்தாதி தீமஹே தன்ன சூர்ய பிரச்சோதயாதி ಛಾಯಾಮೃತசாம் பிரகாசமயதாய சிவசூரியநாராயண சுவாமினே நமோ நமः. அஜ்ஜ தீபம் தரிசதாமி.